அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஃமினுடைய ஈமானின் அடிப்படையே பிறரை நேசிக்கின்ற விஷயத்தில் ஈமானது அடிப்படையே என்னவென்று சொன்னால், அல்லாஹு தாலாவோடு அவரது நெருக்கம் எவ்வளவோ அதை வைத்து அவரை நேசிப்பது, அல்லாஹோடு அவரை விட்டு தூரம் எவ்வளவோ அந்த அளவில் நாம் அவரை விட்டு விலகுவது. இதுதான் ஈமானை கொண்டு நாம் பிறரை நேசிப்பதும் அவரை நெருங்குவதும் அவரிடமிருந்து தூரமாவதும் வெறுப்பதற்குமான காரணமாக ஒரு முஃமினிடத்திலே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் எமது வெறுப்பு சில பொழுதுகளிலே அல்லாஹ் விரும்பாத ஒரு வெறுப்பாக என்ன செய்துவிடக்கூடாது, ஆகிவிடக்கூடாது. எமது எதிர்ப்பு அல்லாஹு தாலா கோபப்படுகின்ற எதிர்ப்பாக என்ன செய்துவிடக்கூடாது, ஆகிவிடக்கூடாது. எமது எதிர்ப்பு சில பொழுதுகளில் எமது பெருமை உணர்வையாக என்ன செய்யக்கூடாது, வெளிப்பட்டு விடக்கூடாது. எமது எதிர்ப்பு சில பொழுதுகளில் நாம் ஈமானால் உயர்ந்தவர்கள் என்கின்ற எண்ணப்பாடை எங்களுக்கு ஏற்படுத்தி விடக்கூடாது. இவைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பாவியாக இருக்கின்றவனையும் அல்லாஹுடைய விஷயத்திலே அவன் சரியான நம்பிக்கையில் இருக்கிற நேரத்தில், அவனிடத்திலே ஆசை வைத்து அவன் வாழுகிற நேரத்தில் அல்லாஹு தாலா மன்னிக்க வாய்ப்புண்டு. மிகப்பெரிய நன்மைகளையெல்லாம் செய்துவிட்டும் அல்லாஹுடைய அதிகாரங்களிலும் அல்லாஹுடைய தீர்ப்புகளிலும் தலையிடக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், சில பொழுதுகளிலே அல்லாஹு தாலா எமது அமல்கள் அனைத்தையும் அழிக்கவும் வாய்ப்புண்டு. எனவே சமுதாயத்திலே நாம் அடிக்கடி அதிகமாக காணக்கூடிய ஒரு விஷயம்தான் அத்தஅஃபுஃப். இந்த சமுதாயத்தை பற்றி நினைத்து நிறைய பேர் நிறைய கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். இதிலே நீதமான முறையில் கவலைப்படுகின்றவர்களும் இருக்கிறார்கள். சமுதாயம் இப்படி ஆகிட்டு, இந்த அளவில் பாவங்கள் வளர்ந்து வருகின்றன, எவ்வளவு மோசமாக போயிட்டு, மீடியா கலாச்சாரம் இப்படி இருக்குது, ஒழுக்கம் இப்படி போயிட்டு, சிறுக்கு விதத்துக்கள் இந்த மாதிரி வளர்ந்துட்டு, நயவஞ்சகம் வளர்ந்து, இப்படி உண்மையாக கவலைப்படக்கூடியவும் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் பலர் எப்படி என்று சொன்னால், அவர்களது கவலையே அவர்களது பெருமை போன்றே என்ன செய்யும், வெளிப்படும். அவங்களோட கவலையை பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னை பொறுத்தவரையில் என்று ஆரம்பித்து தான் மற்றவர்களை பொறுத்தவரையில் முடியும். என்னை பொறுத்தவரையில் நான் அப்படி இல்லை, இன்றைக்கு சமுதாயத்தை பார்க்குற நேரத்தில் இப்படி இருக்குது என்று சொல்லி தான் முடியும். இது சில பொழுதுகளில் அவருடைய எண்ணத்தில் அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைகள் என்ன, குற்றவாளியான ஒரு வார்த்தைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது அதாவது ஹலகன் நாஸ், மக்கள் எல்லாம் அழிந்து விட்டார்கள் என்று சொன்னால், ஃபஹுவ அஹ்லகுஹும், அவர்கள்தான் அவர்களிலேயே மிகவும் அழிந்து போனவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மக்கள் எல்லாம் நாசமாயிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு யாராவது சொன்னால், அவர்களிலேயே மிகவும் அழிந்து போனவர் யாரு, அந்த நபர் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சில அறிவிப்புகள்ல ஃபஹுவ அஹ்லகஹும், அவர்தான் அவர்களை அழித்து விட்டார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதான செய்திகளை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது போன்ற உயர்வு மனப்பான்மைகள் வெளிப்படுகிற நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த மக்களை கூட என்ன செய்திருக்கிறார்கள், கண்டித்திருக்கிறார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது பொருளாதாரத்தாலும் தனது ஜிஹாதாலும் தான் கொஞ்சம் மக்களை விட உயர்வானவர் என்ற எண்ணப்பாட்டை வெளிப்படுத்திய பொழுது அவருடைய எண்ணங்களில் அப்படி இருந்ததா இல்லையா என்பதை பற்றி அந்த செய்தியில் வரல, வார்த்தைகளில் வெளிப்படுத்திய பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஹல் துன்சரூன வ துர்ஸகூன இல்லா பிதுஆஃபாயிக்கும், உங்களுக்கு உதவி கிடைப்பதோ, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பதோ உங்களது பலகீனமானவர்களை கொண்டுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிந்தனை என்ன செய்தார்கள், அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து விட்டார்கள். சில பொழுதுகளிலே எமது உயர்வு மனப்பான்மைகள் எங்களது மார்க்கத்தை அழித்து விடும், எங்களது மார்க்கப்பற்று எங்களது அமல்களை எல்லாம் புதைத்து விடும். எமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஈமானிய பலகீனம் என்று உண்மையாகவே இருக்கக்கூடியவர்களை அல்லாஹு தாலா உயர்த்திவிட வாய்ப்புண்டு. அதனால் நம்ம வார்த்தைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பத்ர் யுத்தத்திலே இருந்த அதே நபித்தோழர்கள் ஹுனைன் யுத்தத்திலும் இருந்தார்கள். பத்ர் யுத்தத்திலே இருந்த அதே நபித்தோழர்கள் ஹுனைன் யுத்தத்திலும் இருந்தார்கள். இருந்தாலும் அங்கே இருந்த பல நபித்தோழர்களுக்கு இஜாப் பில் கத்ரா, அதிகமான எண்ணிக்கையோடு நாம் இருக்கிறோம் என்கின்ற ஒரு எண்ணம், ஒரு உயர்வு மனப்பான்மை வந்ததனால் அல்லாஹு தாலா உதவியை அதாவது தாமதிக்க செய்தான். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், வலகத் நஸரகுமுல்லாஹு பி பத்ரின், வலகத் நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தின் வ யௌம ஹுனைன், அல்லாஹு தாலா உங்களுக்கு பல இடங்களிலே உதவி செய்திருக்கிறான். ஹுனைன் யுத்தத்தின் பொழுதும் அல்லாஹ் உதவி செய்தான். இத் அஜபத்கும் கஸ்ரத்துக்கும், உங்களது அதிகமான எண்ணிக்கை உங்களை பெருமைப்படுத்தியது. உங்களோட உள்ளங்களில் நம்ம பெரிய கிரௌடாக இருக்கிறோம் என்ற எண்ணம், உயர்வு மனப்பான்மை உங்களுக்கு ஏற்பட்டது. ஃபலம் துக்னி அன்கும் ஷைஆ, அது உங்களுக்கு எந்த பயனையும் அளிக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எண்ணங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.
வெளிப்படையா நம்ம என்ன சில பொழுதுகள் என்ன நினைப்பார்கள், நம்ம வார்த்தையில தான் அப்படி சொன்னோம், உள்ளத்துல அப்படி இல்லைன்னு நினைப்பார்கள். உள்ளத்துல உள்ளதுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா தீர்ப்பு சொல்வான் என்பது முர்ஜியாக்களுடைய கொள்கை. வெறுமனே உள்ளத்துல உள்ளதுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தீர்ப்பு சொல்வான், செயல்ல மாற்றமான நிகழ்வு வந்தாலும் அல்லாஹ் தீர்ப்பு சொல்ல மாட்டாண்டு எல்லா இடங்கள்லையும் நினைப்பது பிழையானது. எல்லா இடங்களிலும் நினைப்பது பிழையானது. உள்ளம் சரியாக இருந்து செயல்பாட்டில் நாங்கள் ஒரு தவறை செய்வோம் என்றால், ஒரு குஃபரை செய்வோமாக இருந்தால் அதற்கும் பல இடங்களில் குஃபர் என்று என்ன குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்கிறது. எனவே இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம், அதாவது ஒரு முஃமின் எப்பொழுதுமே எவ்வளவு பெரிய உயர்ந்த ஈமானை அடைந்து விட்டாலும் ஈமானிய பலகீனம் என்னிடத்தில் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வது அவனது ஈமானுக்கான அடையாளம். எப்பொழுதுமே உயர்ந்த ஒரு இடத்தை அடைந்து விட்டாலும், அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்தை அடைந்து விட்டாலும், ஹந்தலா ரலியல்லாஹு இடத்தை அடைந்து விட்டாலும் அவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க நயவஞ்சகர்களாகி விட்டோமோ, ஈமான்ல பலகீனப்பட்டு விட்டோமோ என்று எண்ணுகிறார்கள். அந்த எண்ணம் ஒரு மூமினுக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த ஈமானை அடைந்தாலும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருப்பது ஈமானது அடையாளம். அதனால தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் நயவஞ்சகர்கள்ட்ட பட்டியலில் இருக்கிறேனான்னு பட்டியலை கேட்டாங்க. அதுல நான் இருக்கிறேன்னு பார்த்து சொன்னாங்க. இதன் காரணமாக சொன்னார்கள், எவ்வளவு பெரிய ஈமானை அடைந்து விட்டாலும், இருக்கிற எல்லா அமல்களையும் செய்து விட்டாலும், பல இஸ்லாமிய அறிஞர்களோட வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். அதாவது அதை பெரும் அறிஞர்கள் ஹம்மாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவனோட வாழ்க்கையில நாளைக்கு உங்களுக்கு மௌத்து வருது என்று சொல்லப்பட்டால் அவர் முயற்சி எடுத்தாலும் கூட ஒரு அமலையும் அவரால் கூட செய்ய முடியாது என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? அவ்வளவு அமல்கள் செய்து கொண்டு வாழ்ந்தவர், கூடுதலா ஒன்றும் செய்யறதுக்கு எதுவும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவில் அமல்கள் செய்தவர்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் கூட என்ன இருக்க வேண்டும், நான் ஈமான்ல ஒரு பலகீனம் என்னிடத்துல இருக்குது, இந்த எண்ணம் உங்கள்கிட்ட வருதில்லை என்று வைங்களே, நம்ம சுய ஒரு பெரிய உயர்வு மனப்பான்மையில் இருக்கிறோம் அர்த்தம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்த எண்ணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த எண்ணம், இன்னும் நபித்தோழர்களுக்கு வந்த எண்ணம், அந்த உயர்ந்த ஈமானோடு இருந்தவர்களுக்கு வந்த எண்ணம், நாம் ஈமானிலே பலகீனமாக இருக்கிறோம், ஒரு குறைபாட்டோடு இருக்கிறோம் என்கின்ற எண்ணம் நமக்கு முழுசா வருவதில்லை. அப்படி என்று சொன்னால் நம்ம பெருமையின் உச்சத்திலே இருக்கிறோம் என்பது அர்த்தம். ஆக கீழே உள்ளவனுக்கும் வரும், ஆக பாவத்தில் உச்சகட்டமாக இருக்கின்றவனுக்கும் வரும், நல்ல இபாதத்து ஈமானோடு இருக்கிறவருக்கும் இந்த எண்ணம் வரும். அதை வச்சு ரெண்டு பேரும் சமமாக போவதில்லை. இருந்தாலும் கூட இந்த எண்ணத்தை விட்டு ஒரு முஃமின் என்ன செய்ய மாட்டான், வெளியே வர மாட்டான். அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரா முஃமினூன் 60-61வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வல்லதீன யுதூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலா அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். அதாவது வல்லதீன யுதூன மா ஆதவ், அவர்களுக்கு கிடைத்ததை அவர்கள் எதையெல்லாம் கொடுக்கிறார்களோ, இந்த கொடுக்கிறார்கள் என்பது தொழுவது, நோன்பு வைப்பது, தர்மம் செய்வது, இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். எந்த நிலையில் செய்கிறார்கள் என்று சொன்னால் குலூபுஹும் வஜிலா, அவங்களுடைய உள்ளங்கள் நடுங்கிய நிலையில் செய்கிறார்கள், அந்த உள்ளங்கள் பயந்த நிலையில் செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு தஃப்சீர் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், எப்படி என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, இது பாவம் செய்தவர்களை குறிக்கிறதாண்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல நன்மை செய்கின்றவர்களை குறிக்கிறது. உள்ளங்கள் நடுங்கி கொண்டிருக்கும் என்பது நன்மை செய்கின்றவர்களை குறிக்கிறது. தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், தர்மம் செய்வார்கள், ஆனால் அஞ்சிக் கொண்டிருப்பார்கள், இவைகள் எல்லாம் என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாதோ என்று ஒரு அச்சத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். இந்த அச்சம் அவர்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். நாளை மறுமையிலே நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப இருக்கிறோம், அல்லாஹ் விசாரிப்பான் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அப்படி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிக்கார், உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத், அவர்கள்தான் நன்மையான விஷயங்களில் மிகவும் வேகமாக செயல்படுவார்கள், வஹும் லஹா சாபிகூன், அவர்கள் எப்பொழுதும் அதற்கு முந்திக் கொண்டே இருப்பார்கள். நல்ல நிலையில் இருப்பவர்கள் தான் அதிகமான நல்லமல்களை செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எனவே இது ஒரு முஃமினுடைய அஹ்லாக், என்னிடத்துல ஈமானிய பலகீனம் இருக்கிறது அப்படின்றது. உச்சகட்ட பாவத்தில் உள்ளவனை கண்டாலும் அவனுடைய உள்ளத்துல என்ன எண்ணம் வர வேண்டும் என்றால், அல்லாஹு தஆலா இவனது அனைத்து பாவங்களையும் மன்னித்து எனது எல்லா அமல்களையும் அழித்து என் சின்ன தவறின் காரணமாக அல்லாஹு தஆலா என்னை நரகத்தில் இட முடியும் என்கின்ற எண்ணம் அவனை விட்டு போகக்கூடாது. நம்ம செய்கின்ற அமல் பெரும் நபித்தோழர்களுடைய அமல்களுடைய அளவுக்கு நமது முயற்சிகள் இருக்க வேண்டும். எமது எண்ணம் அபூஜஹலை போன்ற ஒரு நிலையில் உள்ள ஒருவரை கண்டாலும் இவரை அல்லாஹ் மன்னித்து என்ன செய்யலாம், சொர்க்கத்துக்கு இட்டு விடலாம், நான் நரகம் சென்று விடலாம் என்ற அச்சம் அவரது உள்ளத்திலே என்றைக்கும் என்ன செய்ய வேண்டும், இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு முஃமினுடைய பண்பாடுகள்ல உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிமிலே நாம பார்க்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல என்ன கேட்கிறார், யா அல்லாஹ் எப்படி நீ இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறாய் என்று எனக்கு என்ன காட்டு என்று அல்லாஹ்விடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்.
இந்த அப்ப அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அவலம் துக்மின், நீங்கள் ஈமான் கொள்ளவில்லையா, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லையா? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொல்கிறார்? பலா லியத்மா இன்ன கல்பி, அவ்வாறல்ல, எனது உள்ளம் அமைதி அடைவதற்காக அப்படி என்று. இந்த செய்தியை கேட்ட உடனேயே மனிதன் உள்ளத்தில் இப்படியான எண்ணம் கொண்டு வரும், நம்ம எல்லாம் கேட்காமலே ஈமான் கொண்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொஞ்சம் என்ன செய்யல, அந்த ஒரு நிம்மதி பிரச்சனை ஒன்று என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்குது, அதனால தான் கேட்கிறாரு. நம்ம அந்த வகையில் பார்த்தா ஒரு கிரேடான ஒரு இடத்துல தான் இருக்கிறோம் என்று எண்ணம் இயற்கையாக வரும் என்று அது வேற. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி இதெல்லாம் குஃபுரான எண்ணம் என்று தட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிச்சயமாக நமது ஈமான்ல உச்சகட்டமானவர், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நம்மகிட்ட அப்படி என்று விளங்கிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. அதை அப்படியே ஏற்றுக்கொள்றவங்களும் இருக்கிறாங்க, அப்படியே ஏற்றுக்கொள்கின்றவர்களும் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதை சொல்லிவிட்டு நஹ்னு அவுலா பிஷக் மின் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்தேகப்பட்டதை விட நாங்கள் தகுதியானவர்கள் அந்த சந்தேகத்துக்கு. அவருடைய ஈமானை விட எங்களுடைய ஈமான் பலகீனமானது. அவரே கேட்டாருன்னா நாங்க அதை விட கேட்கறதுக்கு தகுதியானவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நபி அவர்களும் அவ்வளவு என்னது ஈமானில் பூரணமாக இருந்தும் என்ன விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் கேட்டாருன்னா அப்ப நாங்க கேட்க தகுதி தான், அதை விட நாங்க ஈமான்ல பலகீனமானவர்கள் தான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்துகிறார். இதுக்கு மேலாக போய் நான் எல்லாம் அப்படி கேட்க மாட்டேன் ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஈமானி அவர் கணக்கெடுக்கவில்லைன்னு அர்த்தம். ஈமான் கொண்டா என்ன, இல்லாட்டி என்ன இருக்கிறான்னு அர்த்தம். ஈமானை சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவருக்கு இப்படியான கேள்விகள் என்ன செய்யும், வரும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விட நான் தகுதியானவர் என்றாங்க. அதை மட்டும் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். அடுத்ததாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அதாவது லவ் லபித்து தூல மா லபித ஃபி ஸிஜ்ன், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு காலம் சிறைச்சாலையில் இருந்தார்களோ அவ்வளவு காலம் நான் தங்கி இருந்து பின்னர் மன்னருடைய அந்த பாதுகாவலர் வந்து என்னை அழைத்திருந்தால், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைச்ச உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாரு, அதாவது அந்த கைகளை வெட்டி கொண்ட பெண்களை பற்றிய தீர்ப்பு என்ன அதை சொல்லுங்க, அப்பதான் நான் வெளியே வருவேன் என்று சொல்றாங்க. வெளியே போகல, அவ்வளவு காலம் உட்கார்ந்துட்டு வெளியே வந்து எல்லா கேஸையும் பார்த்துக்கொள்ளும் நினைக்கல. நான் தூய்மையானவனா இல்லையா என்பது நிரூபணமாக வேண்டும் என்ற அடிப்படையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நடந்து கொள்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த அளவு காலம் நான் இருந்து அந்த மாதிரி பாதுகாவலர் வந்து என்னை அழைத்திருந்தால் அஜப்து, நான் உடனே வெளியேறி இருப்பேன். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அதுக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டேன், முராஜா பண்ணியிருக்க மாட்டேன், உறுதிப்படுத்துங்க என்று சொல்லி இருக்க மாட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதுல ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க, தனது ஈமானை பற்றி தனது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய செயல்பாடோடு ஒப்பிட்டு எனது நிலை அவ்வாறு அல்ல அப்படின்னு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லா வகையிலும் நபி அவர்களுக்கு வஹி மூலம் அவர் எவ்வளவு சிறப்புக்குரியவர் என்று தெரிந்திருந்தும் நபி அவருடைய எண்ணத்தில் அது இருந்தது. எனவே ஒரு முஃமினுடைய அஹ்லாக்குகள்ல ஒன்று தனது ஈமானிய பலகீனத்தை, தன் குடும்பத்தின் ஈமானிய பலகீனத்தை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை. ஒரு அதாவது சும்மா சொன்னா ஏற்றுக்கொள்வாங்க எல்லாரும், நீங்க நான் எல்லாம் ஏற்றுக்கண்டு தான் இருக்கிறேன், மோதினா ஏற்றுக்கொள்ளணும். தனியை எல்லாரும் நல்லவங்க, தனியை நீங்கள் கூட வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க பாப்போம், நான்லாம் இப்படிப்பட்ட ஆளுண்டு மாதிரி தான் இருக்கும். மோத விடுற டைமில் தான் பொறுமையாளராண்டு விளங்கும், புறம் பேசுகிறவராண்டு விளங்கும், கோல் மூற்றவராண்டு விளங்கும். ஈமானிய பலகீனம் எப்போ விளங்குற, இன்னத்தரோட மோதுற டைமில் தான். ஒருத்தர் வந்து உங்களை பார்த்தா ஈமானம் இல்லாத ஆள் மாறிக்கேன்னு சொன்ன நேரத்தில் உங்களால் அப்படி இருக்கேலுமாக இருந்தால், அப்படி சொல்கிற நேரத்தில் இங்கே வாங்க எங்களை ஈமானை பற்றி உங்களுக்கு தெரியுமா, 1980 நான் ஆரம்பிச்சிக்கணுங்களே, அப்போ இது என்ன காட்டுதுன்னா நம்மளால் பொறுமை இருக்க முடியவில்லை, நம்மளால் பொறுமையாக இருக்க முடியும். எங்களது ஈமானை பற்றி ஒருவர் சொல்லுகிற நேரத்தில் எங்களால் வந்து அதுக்கு சபர் செய்ய முடியுமாக இருந்தால் அவருக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற அமைப்பில் ரப்பு என்னை உண்மையிலே சீர்படுத்த வேண்டும் என்கின்ற இடம் வருமாக இருந்தால் சிறப்பான நிலை ஒரு முஃமினுடைய நிலை இல்லை. இது வந்து ஒரு ஆரம்ப 10-15 வருஷம் பிரச்சனை இல்லை. இந்த 70வது 80வது வயசுல சஹாபாக்களுக்கு இது போன்ற சோதனைகள் வந்தது. அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்தில் எத்தனையோ புதிதான தாபியின் மக்கள் உருவாகின பின்னால இப்படியெல்லாம் அவர்களுடைய ஈமானை சந்தேகித்து எத்தனையோ பேர் உருவாகினார்கள். அந்த நேரங்களில் அந்த நபித்தோழர்கள் பட்ட வேதனைகள் சாதாரணம் இல்லை. ஆனால் அவர்கள் யாரும் பெருமை அடித்தாக நாம் என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான அம்சம்.